शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. பதார்த்தமும் அதனுடைய பிரகாசமும் தனித்தனி இல்ல, ரெண்டும் ஒரே பதார்த்தம் சொல்லி முடிச்சிருக்கார். அப்புறம் இந்த மாதிரி லௌகிக வாக்கியங்களை எடுத்துண்ட கிருஷ்ண பிரகாஷ சந்திரா இந்த மாதிரி வாக்கியங்களை எடுத்துண்ட அகண்டார்த்த போதகத்துவம் என்ற தன்மையை நிரூபணம் பண்ணி இப்போ தத்துவமசி வாக்கியத்தில் வரணும் இல்லையா, ததா சச்சிதானந்த சப்தாஸ் பதர்த்தம் ததா தத்துவமாவ் ஆத்மனோ பிரம்மபாவம் விரோதான் நிதோ லக்ஷணாவர்த்மனே ஆத்மனா இமௌ கிமர்த்தம் ந சம்பூய வக்தும் சமர்த்தோ. இந்த மாதிரி லௌகிக திருஷ்டாந்தங்களை விசாரம் பண்ணும் பொழுது அதிலிருந்து அந்த மாதிரி வாக்கியங்களில் இருந்த ஸ்வரூபபரமா இருக்கக்கூடிய ஒரு வாக்கியார்த்த போதத்தை லட்சணாவிருத்தியின் மூலமா நம்மளால நிரூபணம் பண்ண முடியும் என்றதை சாதிச்சிருக்கிறதுனால ததா அந்த மாதிரி அப்பிரகாரம் சச்சிதானந்த சப்தா ததர்த்தம் சச்சிதானந்த சப்தா தத் சித் ஆனந்த என்ற 3 வார்த்தைகள் ததர்த்தம் ததா தத்துவமாவ ஆத்மனோ பிரம்மபாவம். சச்சிதானந்த சப்தங்கள் ஸ்வரூப சைத்தன்யத்தை காமிக்கிறது. அந்த மாதிரி தத்துவமௌ தத்பதவும் தொம்பதவும் தத்துவமௌ ஆத்மனः பிரம்மபாவம் போதயதி போதயதः. தத்துவமௌ தத்பதவும் தொம்பதவும் ஆத்மனः ஜீவாத்மனः பிரம்மபாவம் விரோதான் மிதா லக்ஷணாவர்த்மனா. வர்த்மா சொன்னால் மார்க்கம் அர்த்தம், வழி. லக்ஷணையின் வழியில லட்சணையை எடுத்துண்ட எதுக்கு லட்சணைனா விரோதாத். லட்சணை வேணும் என்றதுக்கு காரணம் காமிக்கிறத விரோதாத். விசிஷ்ட பதார்த்தங்களுக்கு ஐக்கியம் சொல்ல முடியாதுன்றதுனால இங்க விரோதம் ஏற்படுறது. அதனால லக்ஷணாவர்த்மனா இமௌ தத்துவமௌ தத்துவமௌனா தம் தத்துவம் பதே கிமர்த்தம் ந சம்பூய வக்தும் சமர்த்தோ. சம்பூயா இந்த 2 வார்த்தைகளும் சேர்ந்த சாமானாதிகரண்யமா சொல்லும் பொழுது உபதேசம் பண்ணும் பொழுது அந்த உபதேசத்திலிருந்து என்ன கிடைக்கிறது? ஆத்மனஹ பிரம்மபாவம் வக்தும். ஆத்மாவனுடைய ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்றதுக்கு ஏன் முடியாது? கிமர்த்தம் ந சம்பூய வக்தும் சமர்த்தோ அப்படின்னா அவசியம் சமர்த்தாவேவா. நிகமனம் பண்ற அதாயிடுச்சு. ஓரளவுக்கு இந்த விசாரம் அகண்டார்த்தவாதம் முடிய போறதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்லோகம். பிரத்யக்துவம் லக்ஷயேத் தொம்பதார்த்தோ லக்ஷயேத் அத்விதீயம் ஏவம் பூர்ணம் பிரத்யகாத்மானமேதௌ சப்தௌ ப்ரூதः லக்ஷணாவர்த்மனைவ. திருப்பி அது சொல்றார். பிரத்யக்தத்துவம் லக்ஷயேத் தொம்பதார்த்தம். தொம்பதார்த்தம் பிரத்யக் தத்துவத்தை லட்சணையினால காமிக்கிறது. பிரத்யக் என்ன அர்த்தம்? அந்தராத்மா அர்த்தம். அந்தராத்ம தத்துவம் சர்வாந்தரமா தெரியக்கூடிய ஆத்ம தத்துவத்தை லட்சணையினால போதிக்கிறது தொம்பதார்த்தம். தத்பதார்த்தமோ தத்பதார்த்தம் லக்ஷயேத் அத்விதீயம். தத்பதார்த்தோ தச்சப்தார்த்தோ லக்ஷயேத் அத்விதீயம். இதே சைதன்யத்தை அத்விதீயமா போதிக்கிறது தத்பதத்தினால. தத்பதார்த்தம் லக்ஷயேத் அத்விதீயம். தத்பதார்த்தா அத்விதீயம் சைதன்யம் லக்ஷயேத். தொம்பதார்த்தா பிரத்யக் சைதன்யம் லக்ஷயேத். இதனால என்ன வருது? ஏவம் பூர்ணம் பிரத்யகாத்மானம் ஏதௌ சப்தௌ ப்ரூதः. இந்த ரீதியில பூர்ணம் பிரத்யகாத்மானம் பூர்ணமா இருக்கக்கூடிய பிரத்யேகாத்ம தத்துவத்தை. பூர்ணம்னா என்ன? அத்விதீயம் பிரத்யக் சைதன்யம் அர்த்தம். அவ்வளவுதான் பூர்ணத்துவம். அநாதேய அதிசயம் அர்த்தம். இந்த பூர்ணம் என்ற வார்த்தைக்கு சகல குண பரிபூர்ணம் அர்த்தம் இல்லை. அநாதேய அதிசயம்
அப்படி அர்த்தம். பூர்ணமத பூர்ணமிதம் இந்த மாதிரி ஸ்ருதிகள் எல்லாம் அப்படிதான் சொல்லியிருக்கு. அனாதேய அதிசயம் சொன்ன என்ன அர்த்தம்? அதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அதிசயத்தை ஆட் பண்ண முடியாது. அதிசயம் அனாதேயமா இருக்கு, இன்னொரு விசேஷத்தை சேர்க்க முடியாதுன்னு அர்த்தம். அப்பேற்பட்டது பூர்ணம்னு சொல்றது. அந்த வார்த்தையோட வாக்கியார்த்தம் தான் அப்படிதான். இப்போ ஒரு பாத்திரத்துல பூர்ணமா ஜலம் இருக்குன்னு அர்த்தம், இன்னொன்னு இதுல போட முடியாதுன்னு அர்த்தம். அப்படித்தானே? அது பூர்ணமா இருக்குன்னு சொன்னால் இன்னொன்னு அதுல வைக்க முடியாது, அதுதான் அர்த்தம். ஏவம் பூர்ணம் பிரத்யேகாத்மானம் ஏதௌ சப்தௌ ப்ரூதா ஏதௌ சப்தௌ தத்துவம் சப்தௌ லக்ஷணாவர்த்மனா ஏவ. இதெல்லாம் சக்கியார்த்தமா கிடைக்க முடியாது, அதனால லட்சணம் கண்டிப்பா தேவைப்படுறது. அடுத்த ஸ்லோகம். பாரோக்ஷஞ்ச பிரம்மணி பிரத்யகர்த்தே துக்கித்வஞ்ச துவாந்த சம்பூதமாஹு சம்யஜ்ஞான துவஸ்தமோஹஸ்ய பும்சः பிரத்வம்சேதே ஹேத்வபாவே அபலத்வா ஹேத்வபாவே பலத்வா. இங்க என்ன சொல்றது? இப்போ அத்விதீய பிரத்யக் சைதன்யத்தை தத்துவமசி வாக்கியத்தில் இருந்து தெரியும் பொழுது அதனால என்ன பிரயோஜனம் சொல்றது? பாரோக்ஷஞ்ச பிரம்மணி பிரத்யகர்த்தே துக்கித்வஞ்ச துவாந்த சம்பூதம் ஆகும். இப்ப ரெண்டு பிரமை நமக்கு. ஒண்ணு பிரம்மம் என்றது ஒரு சைதன்யம் நமக்கு தெரியும், ஆனால் அது பரோட்சமா இருக்கு ஒரு பிரமம் இருக்கு. சாதாரணமா எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பிரமம் பிரம்மம் என்றது பரோட்சமா இருக்கு, பிரத்யக்ஷம் இல்லை. இப்படி ஒரு பிரமை இருக்கு. அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவுக்கிட்ட என்ன பிரமை இருக்கு? துக்கின்னு பிரமை இருக்கு. துக்கம், துக்கி, கர்த்தா, போக்தா இப்படி எல்லாம் பிரமை இருக்கு. அப்போ பிரம்மத்தை வச்சுட்டு ஒரு பிரமை, ஜீவாத்மாவை வச்சுட்டு இன்னொரு பிரமை. பிரம்மம் என்றது அத்விதீயம் என்றது நமக்கு தெரியும், ஆனால் பிரத்யக்ஷம் இல்லை, பரோட்சம்னு ஒரு பிரமை. ஜீவன் என்றது பிரத்யேகாத்மா நமக்கு தெரியும், ஆனால் துக்கி சுகின்னு ஒரு பிரமை. இப்ப இதுல எடுக்க வேண்டியது எது, விட வேண்டியது எதுன்னு கேட்டால், பிரம்மத்தை நம்ம அத்விதீயமா கிரகிச்சு வச்சிருக்கோம், ஆனா பரோட்சம்னு தப்பா நினைச்சிருக்கோம். அந்த பரோட்சத்துவ பிரமத்தை விடணும், அத்விதீயத்துவத்தை எடுக்கணும். அந்த மாதிரி தொம்பதார்த்தத்துல பிரத்யேகாத்மா பிரத்யேகம் நமக்கு தெரியும், எல்லோருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது, அப்படி ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா? அதனால அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதோட சேர்ந்து ஒரு பிரமைன்னு இருக்கு. என்ன பிரமை? துக்கி சுகின்னு பிரமை. அப்போ என்ன பண்றதுனால் இந்த ஜீவாத்மாவுக்கிட்ட இருக்கக்கூடிய பிரத்யத்துவம் எடுக்க வேண்டியது, துக்கித்துவம் சுகித்துவம் இதெல்லாம் விட வேண்டியது. பிரம்மத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அத்விதீயத்துவம் எடுக்க வேண்டியது, பரோட்சத்துவம் விட வேண்டியது. அப்ப அதுல இருந்து பரோட்சத்துவம் விடுறது, இதுல இருந்து சுகித்துவம் துக்கித்துவம் இதெல்லாம் விடுறது. எடுக்கிறது எது? பிரம்மத்திலிருந்து அத்விதீயத்துவம் எடுக்கிறது, ஜீவாத்மாவுக்கிட்ட பிரத்யக்தம் எடுக்கிறது. இப்ப ரெண்டு சேர்த்து படிச்சா என்ன வரும்? அத்விதீயம் பிரத்யக் சைதன்யம் தெரியுது. அதுதான் சொல்ற. பாரோக்ஷஞ்ச பிரம்மணி பிரத்யகர்த்தே துக்கித்வஞ்ச துவாந்த சம்பூதம் ஆஹு. துவாந்தம்னா அஜ்ஞானம், அந்தகாரம். துவாந்த அந்தகாரம் அர்த்தம், அஜ்ஞானம் இங்க அர்த்தம். துவாந்த சம்பூதம் அஜ்ஞான சம்பூதமா இருக்கக்கூடிய துக்கித்துவம் எங்க? பிரத்யகர்த்தே, பிரத்யேகாத்மாவில. பிரத்யேகாத்மாவில அஜ்ஞானகிருதமா இருக்கக்கூடிய துக்கித்துவத்தை, அந்த மாதிரி பிரம்மணி பாரோக்ஷத்தை, பிரம்மத்துல பாரோக்ஷம் இருக்குன்னு ஒரு பிரம்மம். இது ரெண்டும் அஜ்ஞான சம்பூதமா இருக்கிறதுனால துவாந்த சம்பூதமாகும். அதனால அது ரெண்டுமே போயிடுறது. சமயக் ஞான துவஸ்தமோகஸ்ய பும்சா. சமயக் ஞானத்தினால துவஸ்தமோகனா இருக்கக்கூடிய புருஷனுக்கு, மனுஷனுக்கு, ஜீவாத்மாவுக்கு சமயக் ஞான துவஸ்தமோக. சமயக் ஞானேன துவஸ்தஹ மோகஹ யஸ்ய சஹ சமயக் ஞான துவஸ்தமோக தஸ்ய.
அப்பேற்பட்ட மகாத்மாவுக்கு பும்சா பிரத்வம்சேதே ஹேத்துபாவே அபலத்வா, இது ரெண்டும் பிரத்வம்சேதே பிரத்வம்சதே பிரத்வம்சேதே ரெண்டுமே பாதிக்கிறது. ஏன் பாதிக்கிறது? ஹேத்துபாவே, இதுக்கு ரெண்டுக்கும் ஹேது என்ன? அஜ்ஞானம். அஜ்ஞானம் போயிடுறதுனால ஹேத்துபாவே, அஜ்ஞானம் என்ற ஹேது அது முதல் பாதிக்கிறது தத்துவஞானத்தினால. அதனால அஜ்ஞான காரியமா இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிரமைகளும் பாதிக்கிறது. அபலத்துவம் என்ன காரணம் இல்லைன்னா அதுக்கப்புறம் காரியம் ஏன் இருக்கிறது? காரியத்துக்கு ஸ்திதி கிடையாது. காரணம் போயிடுச்சுன்னா, உபாதான காரணமே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் காரியத்துக்கு ஸ்திதி இல்லை. அதனால இது ரெண்டும், இந்த ரெண்டு பிரமைகளும் பிரத்வம்சேதே. அப்புறம் அடுத்த ஸ்லோகம். ஷஷ்டி ஜாதி குண கிரியாதி ரஹிதே சர்வஸ்ய விஜ்ஞாதரி பிரத்யக்ஷே பரிவர்ஜிதாகில ஜெகத்வைத பிரபஞ்சே திருஷௌ சந்தி அவ்யக்தௌ வியவதானகே பரமகே விஷ்ணோ பதே சாஸ்வதே சம்யக் ஞான விஜృంభిதா நஹி கிரோ முக்கிய பிரவர்த்தி க்ஷமா. இங்க இந்த ஸ்லோகத்துல அன்வயம் தூரான்வயம் இருக்கு. அது தப்புன்னு சொல்லல, ஆனா கிரகிக்கணும், அவ்வளவுதான். ஷஷ்டி ஷஷ்டி ஜாதின்னு படிக்க கூடாது. ஷஷ்டி இது தனிப்பதம். ஷஷ்டி, இந்த ஷஷ்டி என்ற வார்த்தைக்கு எங்க அன்வயம்னா 4வது பாதத்துல சொய் அஜ்ஞான விஜృంభిதா. இந்த ஷஷ்டி இருக்க அது அஜ்ஞான விஜృంభిதம் சொல்ற. ஷஷ்டி பக்தி மமான்னு வருது. மமா என்னுடைய வருது இல்லையா? அந்த மாதிரி பிரத்யேகாத்மாவை போட்டு ஷஷ்டி விபக்தி பண்றது அது முடியவே முடியாது. ஏன்னா ஷஷ்டி விபக்திக்கு சம்பந்த சாமானியம் அர்த்தம். இப்போ நிசம்பந்தமா இருக்கக்கூடிய ஆத்மாவில ஷஷ்டி விபக்தி பிரத்யேகம் வரக்கூடாது. ஆனால் பிரயோகம் இருக்கு. பிரயோகம் தப்பான்னு கேட்டா தப்பு கிடையாது. ஏன்னா லோகத்துல பிரமை இருக்கிறதுனால பிரயோகம் வரலாம். இப்போ வஸ்து இருக்கா இல்லையா என்றது வேற விஷயம். சப்த பிரயோகம் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தர் சுத்திய ரஜிதமா பார்த்துட்டு இருக்கான். அவன் என்ன சொல்லுவான்? ரஜிதம் ரஜிதம் சொல்லுவான். இந்த இடத்துல சப்த பிரயோகம் தப்பா? நமக்கு எது தெரியறதோ அது வச்சுட்டு நம்ம வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அந்த வார்த்தைக்கு அங்க அர்த்தம் இருக்கா இல்லையா என்றது என்ன, நன் ஆஃப் அவர் பிசினஸ். அதனால நம்ம வார்த்தை பேசுறது அவ்வளவுதான். அர்த்தம் இருக்கா இல்லையான்றது வேற விஷயம். அந்த மாதிரி இந்த ஆத்மனஹா பிரம்மணஹா எல்லாம் ஷஷ்டி எல்லாம் பிரயோகம் இருக்கு. அந்த ஷஷ்டியை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றார். ஷஷ்டி தொய் அஜ்ஞான விஜృంభిதா, அஜ்ஞானம் இருக்கிறதுனால தான் இந்த ஷஷ்டி பிரயோகங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. என்ன காரணம்னால் ஜாதி குணக்கிரியாதிரஹிதே சர்வஸ்ய விஜ்ஞாதரி பிரத்யக்ஷே பரிவர்ஜிதாகில ஜெகத்வைத பிரபஞ்சே திருஷௌ. திருஷௌ என்று சப்தமி ஏகவச்சனம். திருஷி திருஷி திருஷய கவவுன்னு வருது இல்லையா? அந்த மாதிரி திருஷௌ திருக்குலன்னு அர்த்தம். அந்த திருக் ரூபமா இருக்கக்கூடிய சைதன்யத்துல அது எப்பேற்பட்டது? அதுக்கு விசேஷனம் ஜாதி குணக்கிரியாதிரஹிதே திருஷௌ. ஜாதி கிடையாது, குணம் கிடையாது, கிரியை கிடையாது. இப்பேற்பட்ட நிர்குணமா இருக்கக்கூடிய திருச்சைதன்யத்துல அப்புறம் சர்வஸ்ய விஜ்ஞாதரி, எல்லோருடையும் விஜ்ஞான ஸ்வரூபமா இருக்கக்கூடிய நமக்கு ஞானம் ஏற்படுறது. விஜ்ஞானம் ஏற்படுறதுன்னா இந்த விஜ்ஞானம் என்றது இதுதான், இந்த ஆத்மஸ்வரூபமே என்றதுனால சாட்சி ரூபமா போத ரூபமா இருக்கக்கூடிய அந்த திருக்குல சர்வஸ்ய விஜ்ஞாதரி திருஷௌ. பிரத்யக்ஷே அபரோக்ஷமா பாசிக்கிறது அந்த திருக்கு. பிரத்யக்ஷே பரிவர்ஜிதாகில ஜெகத்வைத பிரபஞ்சே, அது எப்படி ஸ்ருதியிலிருந்து தெரியுது? பரிவர்ஜிதாகில ஜெகத்வைத பிரபஞ்சே, ஜெகத்வைதம் ஜெகத் பிரபஞ்சம் சொல்லியிருக்கு பாருங்க. ஏன்னா 2 வார்த்தை இருக்கு. எதுக்கும் கேட்க முடியாது, அந்த விருத்தம் சரி பண்ணணும் இல்லையா?
அது மட்டுமல்ல, இங்க ஜெகத் சப்தத்துக்கு கமனசீலம் அர்த்தம். கமுதாது அது. கமனசீலமா இருக்கக்கூடிய இந்த துவைத பிரபஞ்சத்துல பரிவர்ஜிதாகில ஜெகத் துவைத பிரபஞ்சே, பரிவர்ஜிதா அகில துவைத பிரபஞ்ச யஸ்மாத் சஹ பரிவர்ஜிதாகில துவைத பிரபஞ்ச. துவைத பிரபஞ்சத்தோட சம்பந்தமே இல்லாமல் இல்லாத பிரகாசிக்கக்கூடிய அந்த திருக் சைதன்யத்துல, அப்பேற்பட்ட திருக் சைதன்யத்துல சந்தி அவ்யக்த வியவதானகே பரமகே விஷ்ணோத்பதே. இன்னொரு விசேஷம், பரமகே விஷ்ணோத்பதே, விஷ்ணோரியத் பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரைய இருக்கு இல்லையா? இந்த விஷ்ணுனுடையும் மேல இருக்கக்கூடிய உயர்ந்த பதம், அந்த அப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபத்துல சாஸ்வதே சந்தி அவ்யக்த வியவதானகே. அவ்யக்தம், அவ்யக்தம்னா மாயா. இந்த மாயை, மாயை என்ற ஒரே ஒரு விவதானம் மட்டும்தான் இருக்கு. அது அந்த மாயை போயிடுச்சுனால் அப்புறம் துவைத பிரபஞ்சம் இல்லை. மாயினாலே மறக்கப்பட்டிருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். சந்தி அவ்யக்த வியவதானகே பரமகே விஷ்ணோபதே சாஸ்வதே சந்தியக்த வியவதானகே. நான் முதல் தப்பா படிச்சேன். சந்தி அவ்யக்த வியவதானகே, அது விருத்தவும் சரி தப்பா படிச்சேன். அப்படி இல்ல, சந்தியக்த வியவதானகே வேற ஏதோ படிச்சேன். அவ்யக்த வியவதானகே படிச்சேன். அது அப்படி இல்ல. சந்தியக்தம் வியவதானம் யஸ்மாத் தத சந்தியக்த வியவதானம் சந்தியக்த வியவதானகம் தஸ்மின் அர்த்தம். அபிப்பிராயம் இதுதான். ஒரே ஒரு விவதானம் மட்டும்தான் இருக்கு, அந்த அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானமே சந்தியக்தமா இருக்கக்கூடிய, அப்படின்னா உண்மையா அந்த அஜ்ஞானம் அதுல இல்லைன்னு அர்த்தம். சந்தியக்தம் இருக்குன்னு சொல்லணுமா இல்லைன்னு சொல்லணுமா? தியக்தம் ஆச்சுன்னு கேட்டா தியக்தம் தான். பரமார்த்தமா அஜ்ஞானமும் இல்ல. பரமார்த்ததா அஜ்ஞான சம்பந்த வர்ஜிதேன்னு அர்த்தம். சந்தியக்த வியவதானகே பரமகே விஷ்ணோஸ்பதே சாஸ்வதே சம்யக் ஞான விஜிரும்பிதா. சாரி, தொய் அஜ்ஞான விஜிரும்பிதா. அப்பேற்பட்ட தொய் பகவதி பகவத் ஸ்வரூபே, அப்பேற்பட்ட பகவத் ஸ்வரூபத்துல அஜ்ஞான விஜிரும்பிதா. இயம் அஜ்ஞானம், வியாவகாரிகமான இந்த அஜ்ஞானம், அனாதியா தெரியக்கூடிய இந்த அஜ்ஞானத்தினால விஜிரும்பிதமா இருக்கு. இது ஷஷ்டி அங்க அன்வயம். அந்த அஜ்ஞானத்தினாலதான் இந்த ஷஷ்டி விபக்தியெல்லாம். ஷஷ்டினா அங்க வந்து ஷஷ்டினால தெரியக்கூடிய சம்பந்தங்கள், ஏற்பட்ட சம்பந்தங்கள் தெரியறது இல்லையா? அகம் மமேதமிதி நைசர்கிகோயம் லோக மமா மமான்னு சொல்றது இல்லையா? இந்த ஷஷ்டினால சொல்லக்கூடிய சம்பந்தங்கள் எல்லாமே அஜ்ஞான விஜிரும்பிதமா இருக்கு. அஜ்ஞான விஜிரும்பிதா. நஹி கிரோ முக்கிய பிரவருத்தி க்ஷமா. இந்த இப்பேற்பட்ட சைதன்யத்துல கிரஹா, கீஹி கிரோ கிரா வார்த்தைகள் அர்த்தம். முக்கிய பிரவருத்தி க்ஷமாக நஹி. இந்த வாக்கியார்த்தத்தை வச்சிருந்த இப்பேற்பட்ட சைதன்யத்தை வாக்கால சொல்ல முடியாது. முக்கிய பிரவருத்தி க்ஷமம் இல்ல. நஹி பவந்தி சொல்ற. இதுதான் அடுத்த ஸ்லோகத்துல விஸ்தாரமா சொல்ற. ஆஸ்தாம் அத்ர வஜ பிரவருத்தி விரஹ பிரத்யக்த்வஹேதோர் திருஷி வியாபாராய மனோபின பிரபவதி நாம்யத் பராக் பூமிஷு ஏவஞ்சேத் அகில பிரமாண பதவி ஷோடா விபின்னா பவான் இல்லங்கிய வியவதிஷ்டதே त्वयि கிரஸ்தான் ஸ்யான் முக்கியவர்த்தி கதம். திருப்பி அந்த விஷயம் சேம் விஷயம் சொல்றார். ஆஸ்தாம் அத்ர வஜ பிரவருத்தி விரஹ. வார்த்தைகள் ஒன்றும் நேரடியா இந்த பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறதில்லை. பிரசித்தமான விஷயம். ஆஸ்தாம் அத்ர அப்படியே இருக்கட்டும். வஜ பிரவருத்தி விரஹ, வார்த்தைகளுக்கு முக்கியார்த்தத்துல இந்த பிரவருத்தி கிடையாது. இந்த திருக்ரூபமா இருக்கக்கூடிய சைதன்யத்தை போதிக்கிறதுக்கு வார்த்தைகளுக்கு முக்கிய விருத்தியை வச்சுட்டு பிரவருத்தி இல்லை. என்ன காரணம்? பிரத்யக்த்வ ஹேதோ. பிரத்யக் சைதன்யமாச்ச, எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சைதன்யமா இருக்கிறதுனால இதுல வந்து ஜாதியோ கிரியையோ குணமோ ஒன்றும் கிடையாது.
இது ஏதாவது இருந்தா தான் வார்த்தைகளுக்கு முக்கியார்த்தம் கிடைக்கும். எந்த ஒரு வஸ்துவில ஜாதியும் குணமும் கிரியையும் ஒன்றும் கிடையாதோ அந்த வஸ்துவை சொல்றதுக்கு வார்த்தைகளுக்கு சாமர்த்தியமே இல்லை. அதனால பிரத்யக் சைதன்யத்தை சக்தி விற்த்தியினால முக்கிய விற்த்தியினால புரிய வைக்க முடியாது. திருஷி வியாபாராய மனோபின பிரபவதி. இது என்ன சொல்றது? எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசகா. சுதிக்கு அர்த்தம் சொல்றது. வாக்கு மட்டும் இல்ல, மனோபி ந பிரபவதி திருஷி வியாபாராய. பிரத்யக்வஹேதோ பிரத்யக் சைதன்ய ரூபமா இருக்கிறதுனால வெளி விஷயத்தை தான் கிரகிக்க முடியும் மனசால. அந்த மனசுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை கிரகிக்க முடியாதுன்னு சொல்ற. வியாபாராய மனோபின பிரபவதி பிராமியத் பராக்பூமிஷு. பராக்பூமிஷு பிராமியத் மன. வெளியில இருக்கக்கூடிய இடங்கள்ல பிரமிச்சுட்டு இருக்கக்கூடிய மனச பராக்பூமிஷு பிராமியத் பிரமணசீலம். சுத்தின் இருக்கக்கூடிய இந்த மனசு மனோபி ந பிரபவதி. கிம் கர்த்தும் ந பிரபவதி? திருஷி வியாபாராய ந பிரபவதி. திருக்ரூபமா இருக்கக்கூடிய ஆத்ம சைதன்யத்தை சில வியாபாரம் பண்றதுக்கு, அதை கிரகிக்கிறதுக்கு மனசாலையும் முடியாது. ஏவஞ்சேத் அகில பிரமாண பதவி ஷோடா விபின்னா பவான் உல்லங்கிய வியபதிஷ்டதே. பவான் இப்ப பிரம்ம தத்துவத்தை பவான் சொல்றது, பகவான் பகவான் சொல்றது இல்லையா பாகவத்தில் எல்லாம், அந்த பாஷையில சொல்றது. ஹே பகவான் பகவன் பவான் உல்லங்கிய வியபதிஷ்டதே, எல்லாத்தையும் தாண்டி நின்று இருக்கா. எதை தாண்டி? அகில பிரமாண பதவி ஷோடா விபின்னா பவான் உல்லங்கிய வியபதிஷ்டதே. இப்ப பிரமாணங்கள் எத்தனை இருக்கு கேட்டால் 6ன்னு சொல்லுவோம். வேதாந்தத்தில் 6 பிரமாணங்களை ஒத்துருக்க. பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி. இப்பேற்பட்ட ஷோடா விபின்னா பிரமாண பதவி 6 விபாகம் 6 விதமா வச்சிருக்கக்கூடிய இந்த பிரமாணங்களுடைய பிரமாணங்களை எல்லாம் உல்லங்கிய வியபதிஷ்டதே, எல்லாமே தாண்டி நின்றுருக்கு. தொய் உன்னிடத்தில் கிரக சியான் முக்கியவர்த்தி கதம். அப்படி இருந்தால் எப்படி முக்கியவர்த்தி வரும்? முக்கியவர்த்தி வரதுக்கு வாய்ப்பையே இல்லை. ஆத்மானம் நது கர்மதாம் உபநயத் சப்தோ வதேல் லக்ஷணா மார்கேணாபி யதः பராக் விஷயம் நாஸ்தி எஷ்யதே கர்மதா பிரத்யக்தா ஹி விருத்தியதே யதி பவேத் அஸ்ய ஆத்மனः கர்மதா யத்யத் கர்ம ந தஸ்ய தஸ்ய பவதி பிரத்யக் ஸ்வபாவோ யதः. இது ஞானத்துக்கு கர்மமா இருக்கவே முடியாதுன்னு காமிக்கிறார். ஆத்மானம் நது கர்மதாம் உபநயத் சப்தோ வதே. சப்தம் ஆத்மாவை பத்தி சொல்லிக் கொடுக்கறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஞானத்துக்கு விஷயமா சொல்லிக் கொடுக்கறது இல்ல. வேதாந்த வாக்கியங்கள் ஆத்ம தத்துவத்தை எப்படி உபதேசம் பண்றது? ஞானத்துக்கு விஷயமா உபதேசம் பண்றது இல்ல. எஸ்யா மதம் தஸ்ய மதம், மதம் எஸ்யன வேதசா இருக்கு இல்லையா? கேனோபனிஷத்துல இருக்கு. தெரியும் சொல்றவனுக்கு தெரியாது, தெரியாதுன்னு சொல்றவனுக்கு தெரியும் அர்த்தம். இது என்ன அபிப்பிராயம்? தெரியும் சொல்றவனுக்கு தெரியாது, தெரியாதுன்னு சொல்றவனுக்கு தெரியுமா? ஆத்ம தத்துவத்தை பத்தி சொல்றது. எஸ்ய அமதம் தஸ்ய ந மதம், எஸ்ய மதம் தஸ்ய ந மதம், எஸ்ய அமதம் தஸ்ய மதம். அப்படின்னா இந்த ஆத்ம தத்துவத்தை தெரியும் சொன்னா ஞான விஷயமா தெரியறவனுக்கு ஆத்ம தத்துவத்தை யாரு ஞான விஷயமாக கிரகிக்கிறானோ அவனுக்கு அது தெரியாதுன்னு சாதாரண அர்த்தம் இல்லை. தெரிஞ்சவனுக்கு தெரியாது, தெரியாதவனுக்கு தெரியும் அப்படி இல்லை. ஞானத்துக்கு விஷயமா யாரு கிரகிச்சவன் சென்றிருக்கானோ ஆத்ம தத்துவத்தை அவனுக்கு ஆத்ம தத்துவம் தெரியாது. யாரு ஞானத்துக்கு விஷயம் என்றது தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறது இல்லையோ, அந்த பிரமை யாருக்கு இல்லையோ அவனுக்கு தெரியும். அப்படி
அர்த்தம். அதே விஷயம் சொல்றார். ஆத்மானம் நது கர்மதாம் உபநயத் சப்தோ வதே. சப்தான வேத வாக்கியங்கள். ஆத்மானம் வதே, ஆத்மாவை உபதேசம் பண்றது எப்படி? ந கர்மதாம் உபநயத். ஞானத்துக்கு கர்மமா ஆத்மாவே சொல்லிக் கொடுக்கறது இல்ல. கர்மதாம் ந உபநயது, கர்மதாம் ந பிராபயது. ஆத்ம தத்துவத்தை கர்மமா சொல்லிக் கொடுக்கறது இல்ல. லட்சணா மார்க்கேனாபி, அந்த லட்சணாவிருத்தினால சொல்லிக் கொடுக்கறதா இருந்தாலும் ஆத்ம தத்துவம் கர்மமா சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஞான கர்மமா உபதேசம் பண்றது கிடையாது. யதா பராக் விஷயவன் நாஸ்தியஷ்யதே கர்மதா. ஏன் கர்மத்துவம் இல்லை? ஏன் கர்மமா சொல்லிக் கொடுக்கறது இல்லைன்னா கர்மத்துவம் இல்லை, அதனாலதான். பராக் விஷயவது ந அஸ்ய இஷ்யதே கர்மதா. ஏ ஏ பராக் விஷயாக பவந்தி தேஷாம் கர்மதா இஷ்யதே. பராக் விஷயங்கள்னா என்ன அர்த்தம்? வெளியில் இருக்கக்கூடிய விஷயம். வெளியிலும்னா இந்த சரீரமும் வெளியில் தான், மனசும் வெளியில் தான். ஆத்மாவும் இல்லாமல், ஆத்மாவை தவிர்த்து வேற எல்லாமே வெளியில் தான், பராக் விஷயம்தான். அப்பேற்பட்ட பராக் விஷயங்களுக்கு எல்லாம் ஞான கர்மத்துவம் இருக்கு. அஸ்ய கர்மதான் ந இஷ்யதே. என்ன காரணம்? பராக் விஷயம் கிடையாது, பிரத்யக் விஷயமாச்சு. அதனால பிரத்யக் விஷயமா இருக்கிறதுனால அஸ்ய பராக் விஷயவத கர்மதான் நேஷ்யதே. பிரத்யக் விஷயம் சொல்லக்கூடாது, பிரத்யக் தத்துவம். பிரத்யக் தத்துவமா இருக்கிறதுனால இதுக்கு ஆத்ம தத்துவத்துக்கு கர்மதான் இல்லை, கர்மத்துவம் கிடையாது. என்ன காரணம்? பிரத்யக் தத்துவமா இருக்கட்டும், அதனால கர்மத்துவம் கிடையாதுன்னு ஏன் சொல்றது கேட்டா சொல்றார். பிரத்யக்தாஹி விருத்தியதே யதி பவேத் அஸ்ய ஆத்மனः கர்மதா யத்யத் கர்ம ந தஸ்ய தஸ்ய பவதி பிரத்யக் ஸ்வபாவோ யதா. பிரத்யக்தைக்கும் பிரத்யக்தாஹி விருத்தியதே. ஞான கர்மத்துவம் இருந்தால் பிரத்யக்தம் வரப்படாது, வர முடியாது. பிரத்யக்தாஹி விருத்தியதே யதி பவேத் அஸ்ய ஆத்மனः கர்மதா. இது கர்மம் சொன்னால் பிரத்யக்தம் இருக்க முடியாது, பிரத்யக்தம் இருந்தால் கர்மமா இருக்க முடியாது. சொல்றார். பிரத்யக்தாஹி விருத்தியதே யதி பவேத் அஸ்ய ஆத்மனः கர்மதா. யதி அஸ்ய ஆத்மனः கர்மதா பவேத் தர்ஹி பிரத்யக்தா விருத்தியதே. ஆச்சு இல்லையா? அப்புறம் யத்யத் கர்ம ந தஸ்ய தஸ்ய பவதி பிரத்யக் ஸ்வபாவः. यदि कर्मदा आत्मनः अस्ति तर्हि प्रत्यक्ष स्वभावो न भवति. यदि प्रत्यक्ष स्वभावो भवति तर्हि कर्मदा न भवति. இது ரெண்டும் சேர்ந்து இருக்க முடியாது. ஏன்னா அது விஷயம். கர்மத்துவம்னா என்ன அர்த்தம்? இதனால கோச்சரமா பண்ணணும். அப்படின்னா யாரு பிரகாசப்படுத்துறானோ அவனே பிரகாசத்துக்கு விஷயமா இருக்க முடியாது, அதுதான் விஷயம். ஏன் ஆத்மா கர்மம் இல்லை? பிரத்யக்தத்துக்கும் இதுக்கும் விரோதம் இருக்குன்னு ஏன் சொல்றதுனால், யாரு விஷயங்களை பிரகாசப்படுத்துறானோ அந்த வஸ்து, அந்த பொருள் பிரகாசத்துக்கு விஷயமாக இருக்க முடியாது. அப்படி இருக்குன்னா இன்னொரு பிரகாசம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இன்னொரு பிரகாசம் இருந்தா இது பிரத்யக்ஷ சைதன்யமா இருக்க முடியாது. இதுக்கும் இந்த ஆத்ம தத்துவத்தையும் பிரகாசப்படுத்தக்கூடிய இன்னொரு தத்துவம் இருந்தால் அதை வச்சிருந்தா ஆத்ம தத்துவம் விஷயம் சொல்லிக்கலாம். ஆனா அப்படி இருந்தா இந்த ஆத்ம தத்துவம் பிரத்யக்ஷ சைதன்யமா இருக்க முடியாது. இந்த ஆத்மாவுக்கும் ஆத்மாவா யாரு இருக்கானோ அவன் தான் பிரத்யேகா இருக்க முடியும். அப்ப அவனே அந்த ஆத்மாவை பத்தி இந்த சமானமான பிரச்சனம், இது செய்யும் கேள்வி வரும். அது சொப்பிரகாசமா, கர்ம ஞான விஷயமா? ஞான விஷயம் சொன்னா இன்னும் அதுக்கு பின்னாடி இன்னொரு ஆத்மாவை இருக்குன்னு சொல்ல வேண்டியதா போகும். அதனால பிரத்யக்துவேன விருத்தியதே. ஞான கர்மத்துவம் பிரத்யக்துவம் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. வாகாதி खलु बाह्य वस्तु विषयो नात्मा यतो नात्मनि व्यापारं करणस्य कस्यचिदपि प्रेक्षामहे न्यायतः यत्किंचित् करणं जगत्त्रयगतं तत् प्रत्यगात्मेक्षितं बाह्ये वस्तुनि वर्तते अनुभवनं तत्र प्रमाणं मतम्. न சொல்றார். வாகாதி खलु बाह्य वस्तु विषयो. வாகாதிகள் இந்திரியங்கள் பாஹ்ய வஸ்து விஷயமா பண்ணக்கூடியவா.
பாஹ்ய வஸ்து விஷயங்களா இருக்கு. பாஹ்ய வஸ்துக்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்மளுடைய இந்திரியங்கள், வாகாதி இந்திரியங்கள் உபயோகப்படுத்த முடியும். ஆத்மா ஆத்மா பாஹ்ய வஸ்து இல்ல. ஏதோ ஆத்மனி வியாபாரம் கரணஸ்ய கஸ்யசிதபி பிரேக்ஷாமஹே. எந்த ஒரு காரணத்தினால இந்த இப்பேற்பட்ட ஆத்ம தத்துவத்தை காமிக்கிறதுக்காக இந்திரியங்கள் உபயோகப்படுறதில்லை. கரணஸ்ய கஸ்யசிதபி, எந்த விதமான கரணத்துக்கும் இந்த பிரத்யக்ஷ சைதன்யத்தில் வியாபாரம் இல்லை. ஆத்மனி வியாபாரம் கரணஸ்ய கஸ்யசிதபி பிரேக்ஷாமஹே நியாயதः பிரேக்ஷாமஹே. நியாயதः வயம் ந பிரேக்ஷாமஹே. இதுக்கு இந்த கரணத்துக்கு எந்த விதமான கரணத்துக்கும் ஆத்மஸ்வரூபத்தில் வியாபாரம் இருக்காது. இருக்கு என்றது எந்தவித நியாயத்தினாலையும் நம்மளால நிரூபணம் பண்ண முடியாது. வயம் ந பிரேக்ஷாமஹே, நம்ம பார்க்கறது இல்லை. எக்கிஞ்சித் கரணம் ஜெகத்ரயகதம் தத் பிரத்யேகாத்மேக்ஷிதம். நீங்க எந்த ஒரு கரணத்தை எடுத்து பாருங்க, இந்த ஜெகத்ரயத்துல 3 உலகத்தில் இருக்கக்கூடிய கரணங்களை வித்தியாசமா எப்படி எல்லாம் கரணங்கள் இருக்கோ அதையெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எக்கிஞ்சித் கரணம் ஜெகத்ரயகதம் தத் பிரத்யேகாத்மேக்ஷிதம். அது இருக்குன்னு எப்படி தெரிகிறது? அந்த கரணம் என்றது இருக்கு எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? இந்த பிரத்யேகாத்மாவினால பிரகாசப்படுத்தி இருக்கிறதுனால, பிரத்யேகாத்ம பிரகாசத்தினால தான் இந்த கரணங்கள் இருக்குன்னு தெரியுது. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. ஸ்ருதி இருக்கிறதுனால, இந்த ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கிறதுனால தான் இந்த ஜெகத்ரயமே பிரகாசிச்சுருக்கு தெரியும் நமக்கு. ஸ்ருதி சொல்லிக் கொடுக்கறதுனால, அப்பேற்பட்ட பிரத்யேகாத்மாவினால ஈக்ஷிதமா இருக்கிறதுனால, ஈக்ஷிதம் பிரகாசப்படுத்தி இருக்கக்கூடியது. அதனாலதான் பாஹ்யே வஸ்துனி வர்த்ததே. இந்த பாஹ்ய வஸ்துக்களை தெரியறதுக்கு இந்த இந்திரியங்கள் எப்படி உங்களுக்கு உபயோகப்படுறது? இந்திரியங்கள் மட்டும் இருந்தா பாஹ்ய வஸ்து தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. இந்திரியங்கள் மூலமா ஒரு விருத்தி ஏற்படுறது. அந்த விருத்தியில இந்த பிரத்யேகாத்ம சைதன்யம் புரிக்கிறது, பிரதிபிம்பிக்கிறது. அது சொப்பிரகாசமா இருக்கு. அப்பேற்பட்ட சைதன்யத்தினால விஷயங்கள் பிரகாசப்படுத்தி இருக்கு, படுத்துறது. அதனாலதான் இந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளால பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு உபயோகப்படுறது இந்திரியங்கள். அவ்வளவுதான். இந்திரியத்தை மட்டுமா வச்சுண்ட நம்மளால ஒன்றும் பார்க்க முடியாது. அதனால பாஹ்யே வஸ்துனி வர்த்ததே கரணம். இந்த 3 உலகத்தில் இருக்கக்கூடிய 3 ஜெகத்துல இருக்கக்கூடிய எந்த கரணத்தை எடுத்துன்னு பார்த்தாலும் அது பாஹ்ய விஷயங்கள் தான் இருக்கு. அது பாஹ்ய விஷயங்கள் இருக்கிறதும் பாஹ்ய விஷயத்தை பிரகாசப்படுத்துறதும் எல்லாம் அதனுடைய சாமர்த்தியம் இல்லை. அதுல அந்த இந்திரியம் மூலமா வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய விற்த்தியில பிரதிபலிக்கக்கூடிய ஆத்ம சைதன்யத்தினுடைய பிரத்யக் ரூபமதோ ந சப்த விஷயோ புத்தேர் அவேத்யம் யதோ புத்திர் எத்திர ஹி வர்த்ததே ச விஷய சப்தஸ்ய நாத்மன்யசௌ ஏனாத்மானமசௌ ந கோச்சரயிதும் சப்தः க்ஷமோ முக்கியா விற்த்தியைவ உத்தரயாபி தேன நதயா தஸ்ய ஆத்மனः கர்மதா. அப்போ இப்படி பார்த்தா என்ன வருது? பிரத்யக் ரூபமதோ ந சப்த விஷய. இந்த பிரத்யக் சைதன்ய ஸ்வரூபம் என்றது சப்தத்துக்கு விஷயமே இல்லை. பிரத்யக் ரூபம் அதோ ந சப்த விஷய புத்தேர் அவேத்யம் யதா. எந்த ஒரு பொருள் புத்திக்கும் விஷயமா இல்லையோ அதை எப்படி சப்தத்தினால போதிக்க முடியும்? ஏன்னா சப்தம் புத்தியே நியமிக்கிறது, அவ்வளவுதானே. புத்தி வேலை பண்றது இல்லைன்னா நம்மளால ஒரு வாக்கியம் வேலை பண்ணுவா இருக்காது இல்லையா? நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த புத்தி பிரவர்த்திக்கிறது இல்லைனால், புத்தி விருத்திகள் வராதுனால் ஒரு வாக்கியம், தத்துவமஸ்யாதி வாக்கியம் ஒரு சென்டென்ஸ் தானே, அவ்வளவுதானே. இந்த சப்தம் எப்பேற்பட்ட வேதாந்த வாக்கியமா இருந்தாலும் புத்திக்கு விஷயமா இல்லாத வஸ்துவை பிரகாசப்படுத்துறதுக்கு சப்தம் உபயோகப்படாது.
பிரத்யக் ரூபமதோ ந சப்த விஷயோ புத்தேர் அவேத்யம் யதா. புத்திக்கும் வேத்தியமா இல்லாம இருக்கிறதுனால இது சப்தத்துக்கும் வேத்தியமா இல்லை. புத்திக்கு ஏன் வேத்தியமா இல்லைன்னு கேட்டா சொல்றார், புத்தி எத்திரஹி வர்த்ததே ச விஷய சப்தஸ்ய ஆத்மன்யசோ. புத்தி எங்க இருக்கோ அதுதானே சப்தத்துக்கு விஷயமா இருக்கும். புத்தி எத்திரஹி வர்த்ததே சஹ சப்தஸ்ய விஷய. புத்திக்கு எங்க பிரவேசம் இருக்கோ அங்கேதான் சப்தத்துக்கும் பிரவேசம் இருக்கு. புத்திக்கு பிரவேசம் இல்லைன்னா சப்தத்துக்கும் பிரவேசம் இல்லை. அப்படிதான் நியமம். சப்த ஆத்மன்யசோ, அதனால புத்திக்கு பிரவேசம் இல்லாம இருக்கிறதுனால ஆத்ம தத்துவத்தை சப்தம் உபதேசம் பண்றது இல்லை. தேன ஆத்மானம் அசௌ ந கோச்சரைக்கும் சப்தக்ஷமஹா முக்கியா விருத்தியா. அதனால ஆத்ம தத்துவத்தை போதனம் பண்றதுக்கு சப்தம் முக்கிய விற்த்தியினால உபயோகப்படுறதில்லை. அது மட்டும் இல்ல, உத்தரையாபி லட்சணாவிற்த்தியினாலையும் சப்தம் ஆத்ம தத்துவத்தை போதிக்கிறதுக்கு பர்யாப்தமா இல்லை. இது ஒரு கேள்வியா பதிலான சந்தேகம் வரும் நமக்கு, பார்க்கலாம். இதரையாபி தேன நதையா தஸ்ய ஆத்மன கர்மதா. அதனால இந்த சப்த பிரவൃத்தி மூலமாவோ புத்தி பிரவൃத்தி மூலமாவோ ஆத்ம தத்துவத்துக்கு கர்மத்துவம் வந்து சேர்றது என்றது கிடையவே கிடையாது சொல்லி முடிச்சிருக்கார். அப்புறம் சொல்ற நன்மை அஜ்ஞேயம் இதம் பவே. இப்ப நீங்க சொல்ற மாதிரி சொன்னால் புத்திக்கும் விஷயம் இல்லை, சப்தத்துக்கும் விஷயம் இல்லை, இப்படி சொன்னால் அஜ்ஞேயம் இதம் பவே, இது தெரியறதுக்கு எந்த விதமான உபாயமும் இல்லை தானே வந்து சேர்றது. நன்மை அஜ்ஞேயம் இதம் பவே யதி மம பிரத்யக்ஸ்வரூபம் ததஹ. மம எத் பிரத்யக்ஸ்வரூபம், என்னுடைய இந்த பிரத்யேக ஆத்ம சைதன்யம் தெரியவே முடியாதுன்னு நீங்க சொல்லி உபன்யாசம் சொல்லி முடிச்சிருக்கோம். நன் அஜ்ஞேயமிதம் பவேத் யதி மம பிரத்யக்ஸ்வரூபம் ததஹ பிராமாண்யம் கதமஸ்ய வேதசிரசஸ்தத்ர பிரதிஜ்ஞாயதே. இப்படி இருந்தால் சாஸ்திரயோனித்வாத் என்ற சூத்திரமே தப்பா போயிடுமே. வேதசிரசா உபனிஷத் வாக்கியங்களுக்கு பிரத்யேகாத்ம சைதன்யம் தான் தாத்பரிய விஷயம். எப்படி சொல்றது? பிரத்யேகாத்ம சைதன்யத்தை போதிக்கிறதுக்கு உபனிஷத் வாக்கியங்கள் அதனால முடியாதனால் பிராமாண்யம் கதமஸ்ய வேதசிரசா தத்ர பிரதிஜ்ஞாயதே. வேதா பிரமாணம் நித்தியசுத்த புத்த முக்த ஸ்வபாவம் ஆத்மதத்துவம் போதயந்தியவ வேதாந்த வாக்கியானி அப்படின்னா என்ன சொல்றது? அந்த பிரதிஜையை தப்பா போயிடுத்தே. என் மேயம் நபவே கதாதிபதி தத் வேதாந்த வேத்யம் பவே நித்யேதத் வசனம் பராஹத பதம் வக்தும் ந யுக்தம் புதை. இப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுன்னு கேட்கிறார். என் மேயம் நபவேத் கதாதிபதி தத் வேதாந்த வேத்யம் பவேத். வேதாந்த வாக்கியங்களுக்கு விஷயமா இருக்கு, ஆனால் புத்திக்கு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? எது மேயம் நபவதி, பிரமேயம் இல்லை, ஆனால் வேதாந்த வேத்தியமா இருக்கு. அது எப்படி? பரஸ்பர விருத்தமாச்சே. இத்தேதத் வச்சனம் பராஹத பதம். பராஹத பதம்னா வியாகதம் அர்த்தம். வியாகாதம் என்ற தோஷம் இருக்கு. வியாகாதம்னா என்ன? ஸ்வவஜோ விரோதம், பரஸ்பர விரோதம். அதுக்கு பதில் கொடுக்கணும் இல்லையா? நைதத் வஸ்துனி கல்பிதஸ்ய ஜெகதோ வாக்கிய பிரசூத பிரமா புத்திர் மூலதிகிஷ்யதே தவ நிஜஸ்வ ஸ்வாகார மாத்திர கிரஹா கர்மத்வம் ந கரோதி வாக்கியஜனிதா புத்திஸ்வரூபே தவ ஸ்வாகார கிரகணேன கேவலமியம் சம்சார மூலம் தஹே. இதெல்லாம் பாஷ்யத்திலே இருக்கக்கூடிய பிரசித்தமான சமாதானம். இது என்ன சமாதானம்னால், சாஸ்திரஸ்ய பிரவருத்தி கிமர்த்தம் கேட்டால் ஆத்ம தத்துவத்தை பிரகாசப்படுத்துறதுக்காக இல்ல, அஜ்ஞான நிவர்த்தியர்த்தம் ஏவா ஆரோபித அத்தியாச ஆரோபித தர்ம நிவர்த்தியர்த்தமேவ சாஸ்திராணாம் பிரவருத்தி உபபத்தே. சாஸ்திராணி கிமர்த்தம் பிரவர்த்தந்தே வேதாந்த வாக்கியானி கிம் குர்வந்தி. என்ன பண்றதுன்னு கேட்டால், வேதாந்த வாக்கியங்கள் ஆரோபிதமா இருக்கக்கூடிய அத்தியாசத்தை நிவர்த்தி பண்றது.
அந்த அத்தியாசங்கள் நிவர்த்தி ஆயிடுச்சுனால் ஆத்மஸ்வரூபம் கேவலமா பிரகாசிக்கிறதுக்கு, அதை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு பதார்த்தம் தேவையில்லை. அது சொப்பிரகாசமா இருக்கிறதுனால அப்படியே பிரகாசிக்கும். நீ சொல்றது இல்லையா? அதுதான் இதுக்கு பதில். அப்ப அத்தியாசங்களை, ஆரோபித தர்மங்களை நிவர்த்தி பண்ணணும். அதை எப்படி பண்றது? அத்தியாசத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அவித்தியை பாதிக்கிறதுனால, அந்த அவித்தியை பாதிக்கிறதுனால அவித்யா காரியமா இருக்கக்கூடிய அத்தியாசமும் பாதிக்கிறது. நைதத் வஸ்துனி கல்பிதஸ்ய ஜெகதः வாக்கிய பிரசூத பிரமா புத்திர் மூலதிகிஷ்யதே. மூலதிக் மூலதிக் இல்ல, மூலதக் தக், மூலம் மூலாஜ்ஞானம் தஹதி மூலதக். மூலம்னா மூலாஜ்ஞானம். புத்தி என்ன பண்றது? புத்தி மூலாஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது. என்ன பண்றது இல்ல? ஆத்மஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்துறது இல்ல. இதுதான் பதில். புத்தி மூலதகிஷ்யதே, மூலாஜ்ஞானத்தை தாகம் பண்றது. புத்தி என்றது மனசு, மனோவிருத்திகள். புத்தி தைஜசமாச்சே, அதனால தேஜஸ்வனுடைய சுபாவம் இருக்குது. அதுக்கு தேஜஸ் என்ன பண்றதுன்னா தாகத்தை பண்றது இல்லையா? அந்த மாதிரி இந்த புத்தி என்ற தேஜஸ் அஜ்ஞானத்தை தாகம் பண்றது. இது சொல்றாரு, கல்பிதஸ்ய ஜெகதः வாக்கிய பிரசூத பிரமா புத்தி. வாக்கியத்திலிருந்து, வேதாந்த வாக்கியங்களிலிருந்து வந்து சேரக்கூடிய அந்த ஞானம், தத்துவஞானம் இருக்கே, அகண்ட தத்துவஞானம், அதுதான் புத்தின்னு சொல்றது. அந்த புத்தி மூலதக், மூலத்தை தாகம் பண்றது. தவ நிஜஸ்வாகார மாத்திர கிரகா, தன்னுடைய அந்த பிரத்யக் சைதன்யத்தினுடைய ஆகாரத்தை விஷயமா பண்ணிண்ட அந்த அஜ்ஞானத்தை நாசம் பண்றது. கர்மத்துவம் ந கரோதி வாக்கிய ஜனிதா புத்தி ஸ்வரூபே தவ. இதனால கர்மத்துவம் வந்துருத்துன்றது இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் சாங்கேதிகமா சொல்ல வேண்டிய விஷயம். அப்படின்னா பல வியாப்தத்துவம் கிடையாது, விருத்தி வியாப்தத்துவம் இருக்குன்னு சொல்றது இல்லையா? அந்த விஷயம் தான் சொல்றது. இந்த ஆத்ம சைதன்யம் ஞானத்துக்கு விஷயமா இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சைதன்யத்துக்கு விஷயமா இல்லையா? புத்தி பிரதிபலித்த சைதன்யத்துக்கு விஷயமா இல்லை. ஏன்னா இதுவே சைதன்யமா இருக்கிறதுனால இது சைதன்யத்துக்கு விஷயமா இல்லை. அதனால சைதன்யத்துக்கு கர்மமா இருக்க முடியாது. அப்ப புத்தி அந்த சைதன்ய ஆகாரத்தை அடையிறது, அவ்வளவுதான் வேணும். அஜ்ஞானம் போயிடும் அதோட. அதனால கர்மத்துவம் ந கரோதி. ஒரு 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 கடத்தை கிரகிக்கக்கூடிய புத்தி எப்படி கடத்தை கர்மமா பண்றதோ அந்த மாதிரி இந்த ஆத்ம சைதன்யத்துல எந்த விதமான கர்மத்துவத்தையும் உண்டு பண்றதுக்கு புத்தி சமர்த்தமா இல்லை. அது ஒன்றும் நடக்கிறது இல்லை, அது தேவையும் இல்லை. கேவலம் நிஜஸ்வரூபாக நிஜாகார மாத்திர கிரகாத் புத்தி மூலதக் இஷ்யதே. கர்மத்துவம் ந கரோதி வாக்கியஜனிதா புத்தி ஸ்வரூபே தவ ஸ்வாகார கிரகணேன கேவலம் இயம் சம்சார மூலம் தஹே. ஸ்வாகார கிரகணேன சைதன்யத்தினுடைய ஆகாரத்தோட சம்பந்தப்படுறது மட்டுமா வேணும். புத்தி அதுதான் பண்றது. அது மூலமா இந்த சம்சாரத்தை தாகம் பண்றது, சம்சாரத்தினுடைய மூலத்தை பாதிக்கிறது, அஜ்ஞானத்தை பாதிக்கிறது, அவ்வளவுதான் வேணும். அதனால சுத்தமான சுப்பிரகாச சைதன்யம் பிரகாசிக்கும் சொல்லி அப்படி முடிச்சிருக்காரு. அதனால வேதாந்த வாக்கியங்கள் வியர்த்தம்னு சொல்ல வேண்டாம். வேதாந்த வாக்கியங்கள் மூலமா வரக்கூடிய புத்தி தான் அஜ்ஞானத்தை நாசம் பண்றது. அஜ்ஞான நாசம் பண்றதுதான் வேலை, புத்தியோட வேலை. அந்த புத்தி வேதாந்த வாக்கியங்களில் தான் சேரும். அதனால வேதாந்த வாக்கியங்களுக்கு அப்பிராமான்யம் இல்லை, அதிலிருந்து வரக்கூடிய ஞானமும் வியர்த்தம் இல்லை. எது சொல்லக்கூடாதுனால் அந்த ஞானம் பிரத்யக் சைதன்யத்தை கர்மமா பண்றதுன்னு சொல்லக்கூடாது, ஞான கர்மத்தும் சொல்லக்கூடாது பிரத்யக் சைதன்யத்துல. அவ்வளவுதான் நிர்பந்தம் இருக்கவே வழியே இந்த புத்தி உபயோகம் இல்லை. அது அதனால சாஸ்திரம் வியர்த்தம்
அப்படி ஒன்றும் நமக்கு அபிப்பிராயம் இல்லை சொல்லியிருக்கார். சரி, இதோட இன்னைக்கு பூர்த்தி பண்றேன்.